Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடி உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்றாங்க. By God's grace every day we are meditating on each verse. God is helping us for that. அப்படியே அந்த நாள்ல கூட யோவான் எழுதின நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 6. நான் வாசிக்கிறேன் கவனிங்கள். We will read, you all please listen. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். He asked this only to test him, for he already had in mind what he was going to do. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். Dear God, thank you for this time, O இந்த Lord. வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு கண்களை திறந்தருளுங்க அப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Father. We will learn. தாழ்த்தி ஒப்புக்கொள்வோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God is good. அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. His mercy is same yesterday, today and forever. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? Amen. Amen. Praise God. Praise God. நம்ம இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம் அப்படினா, Today which verse we are going to see is நம்ம யோவான் புத்தகத்துல இருந்து கண்டினியூஸா நம்ம ஒவ்வொரு வசனமா பார்த்து கொண்டு வருகிறோம். in John book. Continuously we are seeing each verses every அப்படியே day. இன்னைக்கு வந்து யோவானுடைய 6ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம 6வது வசனத்தை பார்க்க போறோம். Today we are going to see John chapter 6 verse 6. Amen. Amen. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, What is said in this verse is, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டாராம். அவனை சோதிக்கும்படிக்கு பிலிப்பை சோதிக்கும்படி இப்படி he கேட்டார். asked us only to test him, for he already had in mind what he was going to do. Whom he is testing? Philip. Amen. Amen. அது என்ன சொல்லப்படுகிறது இந்த 6வது எப்படி ஆரம்பிக்கும்? தாம் செய்ய போகிறது. அது நமக்கு வந்து கவனமா பார்க்கிற பொழுது தாம் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாத்திரம் இல்லை, இவர் மாத்திரம்னா தான் என்று வரும். தான் படம் தாம் என்று சொல்லி பன்மையில சொல்லியிருக்கிறார். ஆமென். So it is said in plural that we are going to do this. Amen. Amen. அது தாம்ங்கிறது வந்து தானும் தன்னுடைய பிதாவும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. So we means Jesus Christ and Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்த்தா என்ன சொல்றாருன்னா, John chapter 5 verse 30 says, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை அப்படி சொல்லி நான் சொல்றாரு. I do not do anything on my own. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதுல 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. Also in John chapter 6 verse 11 it says, Jesus then took the loaves, gave thanks and distributed to those who were seated as much as they wanted. Amen. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் என்ன சொல்றார்? தாம் செய்ய போற, அதாவது தானும் தன் பிதாவும் செய்ய போற காரியத்தை ஆல்ரெடி அறிந்திருந்து என்ன செய்றார்? அறிந்திருந்தும் பிலிப்பு கிட்ட என்ன கேக்குறாரு? பிலிப்பு டெஸ்ட் பண்ணும்படி அதை கேக்குறாருன்னு சொல்லி So God பாருங்க. Jesus, he already know what he and his Father God both are going to do, but Amen. he is testing Philip. Amen. நம்ம வந்து 5ஆம் அதிகாரத்துல நம்ம தியானித்து வந்தோம். In chapter 5 we meditated. அதுல வந்து நான் அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானா எதுவும் செய்யறது இல்லை, நானா எதுவும் பேசுகிறது இல்லை, நானா எதுவும் சிந்திக்கிறது இல்லை, எல்லாமே பிதா சொல்றதுதான் நான் செய்றேன். பிதா எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதை தான் செய்கிறேன் என்று சொல்லி சொல்கிறதை நான் பார்த்து இருக்கிறோம். So full John chapter 5 we meditated that nowhere Jesus Christ is saying like I am doing on my own. No, everywhere Jesus Christ says like whatever my Father instructed I will do that, whatever my Father says me to speak I will speak that. So everything he is saying, whatever God says he will do it accordingly. Amen. Hallelujah. So Father God என்ன பண்றாங்களோ, Father God என்ன செய்றாங்களோ, இவர் தனியா சாமி எல்லாமே வந்து Father Godோட சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்த்தோம். So we saw that Jesus Christ is doing everything according to the plan and purpose and will of his Father God. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் வந்து காண்பிக்கிறார். So here also God Jesus is showing that only. அதாவது தாம் செய்ய போறது என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. So what he is going to do, it is said in verse 5. என்ன சொல்றது? திரளான ஜனங்கள் தமிழத்துக்கு வருகிறது கண்டு என்ன செய்யறாருன்னா, பிலிப்பை கூப்பிட்டு எப்பா இவங்களுக்குலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேட்குற மாதிரி அவன்கிட்ட இருந்து என்ன செய்யறாரு கேட்கிறாரு. So Jesus looked up and saw a great crowd coming towards him. He asked to Philip, where shall we buy bread for these people to eat? Amen. Hallelujah. Hallelujah. இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான் செய்கிறார். Jesus Christ even in our life today he is doing the same. நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார், என்ன திட்டம் வைக்கிறார் என்பது வந்து தேவன் சரியா தெரியும். அது அதில் காலத்துல நேர்த்தியா செய்து முடிக்கிறார். So in our life God Jesus Christ he knows very clearly. He already had a plan about our life. So in the right appointed time he will do it in a correct time, in a right time. Amen. Hallelujah. 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 உதாரணம் பாத்தீங்கன்னா For example, ஒரு ஸ்டேஜ் ப்ரோகிராமா இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்கிட்டா இருக்கட்டும்,
a stage program or a skit or அதில் anything. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் போடும்போது அந்த ஸ்டோரி எழுதினவங்க அந்த ஸ்டோரி நடிக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யும், இதுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே க்ளீனாக தெரியும். The artists, those who are acting in that skit, they will know like next what we are going to do like ஆனால் அது that. வந்து தெரியாமல் ஃப்ரெண்ட்ல இருந்து பார்க்குற ஜனங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்குமோ, ஐயோ அப்படி என்ன ஆயிருமோன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு பயத்தோடு கூட அல்லது வந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்பாங்க. But the audience also are watching, they don't know what will happen next. They will expect. Amen. Sitting and they will ஆனால் see what அந்த will அந்த happen. ட்ராமா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பயமும் ஒன்று இருக்காது. ஏன்னா எல்லாமே நல்லா தான் போகுது, ஸ்மூத்தாக போகுங்கிறாங்க. அந்த காரியங்களை அவங்களுக்கு புரிஞ்சிருக்க But the முடியும். people, those who are acting the skit, they knows very clearly. They will not be fear of anything because they know what will happen the Amen. next. அதே Amen. போல தேவன் எல்லா காரியம் அவர் அறிந்திருக்கிறதுனால இந்த நம்ம ஆனால் அந்த காரியத்தை வந்து தேவன் வந்து என்ன செய்றாரு, அநேக நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்த விரும்பி நம்ம வந்து அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். But same way Jesus Christ, he knows everything what he's going to do. But many times he will show us in vision, but still we do not know that. அதனால தான் நம்ம வந்து அறிந்து கொள்ள அது என்ன செய்யவில்லை, நம்ம வந்து விரும்பவில்லை, அல்லது நம்ம வந்து அதுக்காக முயற்சி செய்யவில்லை. அதனால நிறைய நேரம் என்ன செய்யறோம், நம்ம வந்து நமக்குள்ள பயமும் அல்லது வந்து கவலையும் வந்து அடுத்து என்ன நடக்குமோங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் கூட என்ன செய்யறது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. So many a time we go into depression, into stress and fear everything because we don't have that interest to know what is going to happen, what God showed us. We are not interested in that. இந்த வசனத்துல கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருங்கிறத வந்து இந்த பிலிப்பு வந்து அறிந்திருந்தான் என்று சொன்னால் டெஃபினெட்லி நிச்சயமா அதை சொல்லி இருப்பான். So in this verse also, if Philip knows like what is God going to do after that, means he might have said that only. ஏன்னா அந்த சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஆரம்ப ஊழியத்துல இருந்து அவர் கூடவே தான் பிரயாணப்பட்டு வர்றாங்க, எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். Because these all disciples from the beginning of God's ministry, they all are along with Jesus Christ. Everything he is teaching to them. உதாரணமாக அந்த யோவான் 2:11 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து அந்த கானா ஊரிலே அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாத்திர அந்த அற்புதத்தை கண்டு இந்த சீசர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So in John chapter 2 verse 11 it is said, God Jesus he performed a miracle in Cana in Galilee in a wedding feast. Then after seeing that all the disciples put their faith in him. அதே போல யோவான் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க எருசலேமில் பஸ்கா பண்டிகையில தேவன் அநேக அற்புதங்களை செய்ததை கண்டு அங்க இருக்கிற ஜனங்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க, அவர் மீது விசுவாசம் வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Also in verse 23 it said, in Jerusalem at the Passover feast many people saw the miraculous sign he was doing and believed in his name. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதே போல நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் வந்து அந்த 4ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாரியா ஸ்திரீ எப்படி இருந்தா வந்து தேவனை நான் மேசியாவை கண்டுகொண்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து தேவன் அவளை மாற்றினதை பார்க்கிறோம். So also in John chapter 4 we can see a Samaritan woman, she confessed and she started saying the gospel to the people there. Amen. அதே போல 3ஆம் அதிகாரத்துல வந்து நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆண்டு தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு வந்து ஜலத்தினால் பிறப்பதையும் ஆவியினால் பிறப்பதையும் என்னன்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்து அவனுக்கு புரிய வைத்த காரியங்களை பார்க்க இவர்கள் கூடவே வந்து பார்த்து கொண்டு வருகிறாங்க. So also in John chapter 3 Nicodemus we can see how God revealed himself about to him. We can see that also all these disciples they are seeing along with Jesus Christ whatever he is doing. அதுபோல் யோவான் 4ஆம் அதிகாரம் 50 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஹையர் ஆஃபீஸர் ராஜா குடும்பத்தில் வேலை பார்க்குற அந்த அவனுடைய மகனுக்கு வந்து தேவன் வந்து அற்புதத்தை செய்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார், அவன் சுகமாகிட்டாருங்கிறத அந்த காரியத்தை பார்த்து கொண்டு வராங்க. Also we saw a royal official's son, he was healed when God said one word. அதுபோல் பெதஸ்தாவில் வந்து 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற பெதஸ்தா அந்த குளத்தில் வந்து ஒரு 38 வருடமாய் படுக்கையாக இருந்த மனிதனை பார்த்து எழுந்து நடான்னு சொல்லி சொல்றாரு. அந்த காரியத்தை இவங்க கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்க. So also this Philip, they all are seeing in Bethesda pools also God is saying he is healing a person who was invalid for 38 years. அதுபோல 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து வியாதி காலத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் திரளான ஜனங்களோடு கூட இந்த சீசர்களும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. Also in John chapter 6 verse 2 it is said, a great crowd of people followed him because they saw the miraculous sign. Not only the crowd, also the disciples, they saw what God Jesus Amen. is doing everywhere. எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்து ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார், கூடவே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. So everywhere the disciples are along with Jesus Christ and seeing whatever God is doing. ஆனாலும் இவன் வந்து இந்த பிலிப்பு வந்து தேவன் வந்து தான் செய்த அடுத்து என்ன செய்வாருங்கிறது வந்து கொஞ்சம் கூட அந்த விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரவே இல்லை. Even then this Philip, when God asked him what to do, he is saying like he is not in that faith, like yes something good God will do. He is not in that faith. ஏனென்றால் தேவன் வேற சொல்றது என்ன, இயேசு தாம் செய்ய போறது அறிந்திருக்கிறார். மீன்ஸ் இயேசு கிறிஸ்து என்ன நடக்க போகிறது தெளிவாக அறிந்திருக்கிறார். So it is said for he already had in mind what he was going to do. God Jesus know what he is going to do. Amen. Amen. Hallelujah. 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 அதே போல ஏன்னா வந்துட்டு வசனத்துல நம்ம பார்க்கிறோம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தானா எதுவும் செய்ய போறதில்லை,
பிதா வந்து எதை வந்து இவர் காணும்படி செய்கிறாரோ அதே அன்றி வேற ஒன்றை பிதா செய்ய மாட்டார் அப்படிங்கிறது அறிந்திருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 5:19 சொல்லப்படுகிறது, மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காணுகிறது எதுவோ அதே அன்றி வேற ஒன்றை தாமா செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடி செய்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So we already saw like Jesus Christ is not going to do anything on his own. Whatever the Father commands him to do, he will do that only. Also in John chapter 5:19 it is said, I tell you the truth, the Son can do nothing by himself. He can do only what he sees his Father doing, because whatever the Father does, the Son also does. So இந்த காரியங்கள் எல்லாம் வந்து அந்த யூத ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பொழுது, அது காண்பித்து கொடுக்கிற பொழுது இந்த சீசர்கள் எல்லாம் கூடவே தான் இருக்காங்க. So all these things Jesus Christ is teaching to the Jewish people, he is showing to the people. These disciples are along with Jesus Christ only. இவர்களுக்குள்ள அந்த தேவன் என்ன செய்ய தேவனை குறித்து அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால இவர்களால் அந்த அவர் கேட்கிற கேள்விக்கு என்ன செய்ய முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. Since they do not have that understanding in them, when God asked a question they cannot able to answer properly. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி கேட்டாராம். ஆமென். He asked us only to test him. என்ன சோதனைன்னா, சோதனைங்கிறது ஏதோ உபத்திரத்தை கொடுத்து ஒரு துன்பத்தை கொடுத்து அப்படி இல்ல. Not a tribulation or not a problem. இவன் வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான், எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கான் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த சிறந்த क्वेश्चனை கேட்கிறான்னு பார்க்கிறோம். So God is testing him just to know how much his understanding is. At what level he had understood about Jesus Christ. To know that only he is testing him. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் தேவன் अनेक காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார். டே டு டே லைஃப்ல வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு என்ன சொல்ற செகண்டும் வந்து நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறார். So in our life also every second God is doing. ஆனாலும் ஸ்டில் சில காரியங்கள் வரும்போது நம்ம ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம், ஐயோ ஒரு பிரச்சனை நம்ம தலைக்கு மேல போனது போல இருக்கிறது, நமக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி என்ன செய்யணும், பயத்துக்குள்ளாக போறோம். அல்லது நம்ம வந்து அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. But still many times we do not know when some problem comes, when something happens, we go into stress or fear or anything, because we do not have much faith in what God is doing. Amen. Hallelujah. Hallelujah. ஆக்சுவலி வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்க செய்ய போறதை வந்து அறிந்திருந்து இவன்கிட்ட கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, actually God Jesus Christ, he know what is going to do, but still he is asking him why. இவனை சோதிக்கும்படி என்ன மாதிரியான சோதனை, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறான், அது எந்த அளவுக்கு அவன் அறிக்கை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் கேட்கிறார். ஆமென். So how much he had understood and how he is going to say that, confess that, to know that God is testing him. Hallelujah. நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். Many things we know, we might have understood, பட் அது எந்த அளவுக்கு நம்ம கன்ஃபஸ் பண்றோம், அதுதான் விஷயம். But how much we confess that is the matter. இயேசு நல்லவர்னு சொல்லி எல்லாருக்குமே உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். For example, God is good, that everyone in this world knows. ஈவன் நமக்கு கிறிஸ்துவலாய் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னை விடுதலையாக்கினார் என்பதில் தான் உறுதியா இருக்கிறோம். We the followers of Jesus Christ, the Christians, we say like, yes, my father died for my sins, he took my sins, everything. Yes, we know that, we believe in that. அதே போல வந்து ரோமர் 8:32 சொல்லப்பட்டது போல தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தந்தார், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறது எத்தனை அதிக நிச்சயம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். Also we know that in Romans 8:32, as it said, God gave his only beloved son for us. Amen. How much more he will give all other things. So அப்படி அந்த வசனங்களா தெரிஞ்சிருந்தோம், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை அறிக்கை செய்கிறோம், இல்ல எனக்காக சொந்த குமாரனை கொடுத்தார், எனக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரே கொடுத்தார், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம், இது வந்து நான் இயேசு கிறிஸ்து பலத்தினால நான் மேற்கொள்ளுவேன், இது ஜெயம் பெறுவேன் என்று சொல்லி நம்ம எந்த அளவுக்கு அறிக்கை செய்கிறோம். Even though after knowing all these verses, how much more we believe when a problem comes in our life. Yes, my God, he gave his only beloved son. How much more he will solve my problem? How much more he will do all the things for me? How we believe. Amen. Hallelujah. அதுதான் வந்து அந்த விஷயமா இருக்குது. That is the matter in that. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். First we need to understand. அது உண்மை. That is true. அறிந்து கொண்டாதான் வந்து அறிக்கை செய்ய முடியும். If we understand only, we can confess that. அது அறிந்து கொண்டதோட மாத்திரம் வந்து எல்லாம் முடிஞ்சு போடுறது அல்ல. Not like that. Yes, if I understand means everything is finished. அது அறிக்கை செய்யறது மீன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணனும், அது ரொம்ப முக்கியம். It is very important to confess and to apply in our day to day life. நான் தேவனை குறித்து எனக்கு தெரியும் அப்படி சொல்றது மாத்திரமல்லாமல் அது ஒரு நியூஸ் போல நம்ம கேள்விப்பட்டு போறது அல்ல, அது நம்ம லைஃப் போல என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அது அப்ளை பண்ண வேண்டும். It is not like, yes, I know my God, like a news we should not take it. Okay,
yes, I know my God. No, every day in our life we need to confess, apply it, Amen. show it everywhere. Amen. ஈவன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அதுதான். எல்லாமே தெரியும், ஈவன் வசனம் டெய்லி வாசிப்பாங்க, டெய்லி ப்ரே பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆராதனை செய்வாங்க, ஈவன் ஊழியம் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் தனக்கு ஒரு பிரச்சனை, பர்சனல் லைஃப்ல ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை அப்ளை பண்றாங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை அங்கே அறிக்கை செய்கிறார்கள் என்பது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. So we need to think, like in many believers, many children, followers of Jesus Christ, we know what God did for us, we know everything what he did on the cross for us, everything we know. But a small problem comes in our life, means in that time, at that particular time, how do we react, how much more we confess, that is the matter. மெயினாக முக்கியமாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, எதற்காக இந்த காரியங்களால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்க்கை வந்து மூவ் ஆகி போயிட்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டு தேவன் மேலே நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் அந்த அதன் அடிப்படையில் என்னது நம்முடைய விசுவாசம் வந்து விருத்தி ஆகிறது. So in our day-to-day life also, how much do we believe in God, that matters. Amen. Hallelujah. 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 ஒரு விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குற, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது ஆனால் சொல்ல கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காரணம் என்ன, நம்ம விசுவாசங்கிறது எது அடிப்படையில் வருதுன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவரை முழுமையாக நம்புகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யுது நம்முடைய விசுவாசம் வளருகிறது. So how much more we love God, that much our faith will increase. Amen. Amen. Hallelujah. 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 அதைத்தான் ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் இங்கே செக் பண்ண விரும்புகிறார். மீன்ஸ் எந்த அளவுக்கு பிலிப் வந்து என்னை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு பிலிப் வந்து அதை அறிக்கை செய்கிறான், எந்த அளவுக்கு அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணியிருக்கிறான் என்பதை அறிய வேண்டும்படி தான் அவனை வந்து என்ன செய்ய டெஸ்ட் பண்றாரு. So this is what God is testing Philip, like how much he understood me, how much he loves me, to know that only God is testing him. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப சோதனை நம்ம வந்து பயங்கரமான உபத்திரத்துல கொண்டு போற அல்லது வந்து ஏதாவது பண்றாங்க அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் வந்து he want to know எந்த அளவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து மீன்ஸ் எனக்கு கூடவே வர்றாங்க, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சோஃபார் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாரு, அவர்களை அந்த கொஸ்டினை கேட்கிறாரு. So testing means not like persecution or not like any problem, nothing like that. Just God wanted to test like how much he understood me, how much he loves me, because so far they all are along with God Jesus when he did miracles and everywhere in all his ministry. All the disciples are along with Jesus Christ. So he wanted to know how much Philip knows about God. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நமக்கும் அதே क्वेश्चன் தான் வருகிறது. So for today same question comes to us also. Amen. Hallelujah. 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 அந்த உலர்ந்த எலும்புகளை முன்னாடி வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்குற அந்த எலும்புகள்லாம் உயிர் பெருமா கேட்குற பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அது ஆண்டவர் உமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. When a prophet comes and says when these dead bones will come into life, he is saying, God, you only know. ஆமென். இவன் அப்படி கூட சொல்லிருக்கலாம், ஆண்டவரே அது உமக்கு தெரியும், நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், நீங்க யெகோவா ஈரே இருக்கிறீன்னு சொல்லிருக்கலாம். At least Philip might have said, God, you know everything, you will do everything in a proper way. At least like this answer he might have given. He should have given. அப்படி சொல்றது கூட ஓகே, தேவனை குறித்து கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், அந்த பேசிக் நம்பிக்கைக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவர் அறிந்து கொண்டிருப்பார். At least God will be happy. Yes, at least this much he had some understanding about me like that. Amen. Amen. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? So with this verse what we are learning today நாம் is ஆண்டவரை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம், how much more we understand God, அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அறிக்கை செய்கிறோம், how much more we confess that, அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுகிறோம், and how much we are applying in our life. ஆமென். ஹalleluya. Hallelujah. அதுதான் முக்கியம். ஆமென். That is important. நம்ம வந்து ஒரு செய்தி கேட்கறது போல வந்து வாரம் அல்லது வந்து டெய்லி பைல் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு அல்லது வசனத்தை கேட்டுக்கொண்டு அவங்க நிறைய நாலேஜ் ஏற்றி வச்சுட்டு அதை வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணலன்னா அது என்ன பிரயோஜனம்? So every day we listen messages, we go to the church, we do that, this, everything, but still if we do not apply in our life, means it is of no use. ஆமென். யோவான் 14:21 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவன் என்னை வந்து நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கற்பனைகளை வந்து அவன் ஃபாலோ பண்ணல, அவன் கீழ்ப்படியலன்னு சொன்னா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. So God is saying, if you love me means how much, if you love me means you need to obey my commands. If you do not obey means what is the use of it? ஆமென். ஹalleluya. அப்படிதானே நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்றோம், ஓகே, அப்போ அப்படிங்கும்போது அதோடைய பயன்பாடு வெளியில தெரியுதுன்னா நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன்னு சொன்னா அந்த கிரிகளை நம்ம காண்பிக்கிற பொழுது தான்
அந்த அன்பு என்ன செய்கிறது? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது. So if I say like yes I love means I need to show that in action, then only it will come into active, then only it will be effective, otherwise it is of no use. நான் எங்கள் அப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது நான் எதில் காண்பிக்க முடியும்? அவங்க சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிகிறது மூலமாக அதை காண்பிக்க If I முடியும். say yes I love my dad means when it will be effective? Yes, if I obey my father, whatever my father says, when I obey that I am showing yes I am loving my father. எஸ், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளுடைய உண்மையான நண்பன் யார், உண்மையாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருங்கிறத என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். If a problem comes, then only we can truly reveal that yes, who is my best friend, who is my friend, like that. ஆமென், ஹல்லேலூயா. Amen. அது மாதிரி ஒரு காரியங்கள் வருகிற பொழுது தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உள்ளத்தில் இந்த காரியங்கள் இருக்கிறது, அது குறித்தான நாலேஜ் இருக்கிறது, அது குறித்தான வந்து வெளிப்பாடு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒன்று அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. This is what God is asking. பிலிப்பிட்ட கேட்கறதுக்கு ரீசனே அதுதான். The reason for asking to Philip is this only. கிட்டத்தட்ட நம்ம வந்து 6ஆம் அதிகாரம் வந்துட்டோம். சோ ஃபார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், ஏன்னா அடுத்த பஸ்கா வந்துருச்சு. Almost it is one year because the next Passover feast started coming. ஒரு வருஷம் கிட்ட வந்து கூடவே ஆண்டவருக்கு வந்து எல்லா ட்ரெயின் கொடுத்துட்டு கூடவே நடத்தி கொண்டு அநேக அற்புதங்களை வந்து பார்க்கும்படி செய்து அநேக காரியங்களை வந்து சொல்லிக் கொடுக்கறது இவங்களும் கேட்கும்படி செய்து கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். So far this 1 year all the disciples, everyone are along with Jesus Christ only. Whatever Jesus Christ is doing, whatever miracles he is doing, everything they are seeing, everything they saw, and they were along with Jesus Christ. ஸோ அதனால இப்போ வந்து மீன்ஸ் அதை வந்து பார்க்குற எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா சர்ச் கூடவே வந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொள்வதற்காக கேட்குறாரு. மற்றபடி God just testing him, just asking this question, just he wanted to know how much they understood about me because they were with God Jesus for so long. மற்றபடி அவங்கள வந்து கண்டெம் பண்றதுக்கோ அல்லது ப்ளேம் பண்றதுக்காகவோ அல்ல. Not to condemn or not to blame or not to get angry, no. ஸோ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, how much they understood. என்னுடைய அன்பு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுது, அல்லது எந்த அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் வந்து ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென். So God is asking how much they understood about me, how much they know about me, to know that only God is asking. So நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்க, ஒரு சோதனை மாதிரி ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், so in our life also God is allowing any problems or any tribulations, then அனுமதிக்கிறான்னு சொன்னா அது வந்து நம்மளை வந்து கண்டமனுக்கு இல்லை. மீன்ஸ் நாம வந்து எவ்வளோ தேவனை வந்து விசுவாசிக்கிறோம், எவ்வளோ தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம், அப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவு அது காண்பிக்கிறோம் என்பதை நம்ம வந்து காண்பிக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆமென். So God is allowing something in our life means it is not to condemn us or not to punish us or not like that, just to know like in that situation how much we love Father, how much we give praises to him, how much is our understanding, just to know that God is allowing. Amen. Hallelujah. Hallelujah. அதனால வந்து என்ன சொல்றது, மீன்ஸ் வந்து சோதிக்கிறார்கள் அப்படிலாம் வந்து ஆண்டவர்கள் அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து எவ்வளவு அன்பை காண்பிக்கிறோம் அப்படிங்கிறது அவர் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அவ்வளவுதான். ஆமென். So it is not like problems or condemn, nothing like that, just God wanted to know how much we love. இதனால தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். Because God loves us more. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நேசிக்கிறாங்கிறது இந்த சீஷர்களுக்கு மாத்திரமே எல்லாருக்கும் காண்பித்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் வருகிறது. அவ்வளவுதான். So this communication, this kind of talks are coming just to make his disciples and everyone make understand yes how much he loves everyone. even நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். Even in our life God is doing many good things. நம்ம கேட்கறோம் அந்த நேரத்துல கரெக்ட்டா செய்து கொண்டே இருக்கிறார். If we do not ask in the right time, he is doing everything in a perfect way. அதை நம்ம வந்து ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த தேங்க்ஸ் சொல்லும்போது அவருக்கு வந்து ஹாப்பி ஆகுது. ஆமென். So when we give praises and thanks to him, he will be happy. பட் நம்ம அதை புரிந்து கொள்ளாம இருக்கிற பொழுது அவர் நமக்கு நன்மை செய்யறதா தான் இருக்கிறார். But on the other side, even if we do not understand also, God is good in our life. அதுதான் தேவனுடைய குவாலிட்டி. ஆமென். That is God's quality. God's love. Amen. That is God's love. That is unconditional love. That is unconditional Hallelujah. love. Hallelujah. So இந்த தேவன் நல்ல தேவன். So this God is a beautiful God. So இந்த பிலிப்பு போல இந்த டைம்ல பிலிப்பு இருந்த மாதிரி நம்ம இல்லாம தேவன் நம்ம இன்னும் அதிகமாய் ஆழமாய் புரிந்து கொள்வோம். So not like Philip, we need to understand God so deeply. Amen. இன்னும் அவரை அதிகமாய் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். So more understanding we need to have with God Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே இந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for this time, Lord. இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. Thank you for helping us to make us understand the verses, Lord. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். We bless each and everyone those who listen the words of Father in Jesus name. அவர்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you for being with everyone of us, Lord. Thank you for leading us, Lord. ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு
ஆண்டவரே கால்களை தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Jesus, thank you for your protection, Lord. நாம் மட்டும் Let your name alone be நீர் glorified. எல்லாவற்றையும் அந்த காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்க Jesus, you do தேவனாக. everything in the right appointed ஆமென். time, O நாங்கள் எதை Lord. குறித்து கவலைப்பட வேண்டிய We do not அவசியம் need to இல்லை. worry about anything, ஆமென். நாங்கள் Father. அறிக்கை செய்து அது We எல்லாவற்றையும் confess பெற்றுக்கொள்கிறோம். that and we receive everything, O தாழ்த்தி Father. ஒப்புக்கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் In நாமத்தில் Jesus' ஜெபிக்கிறோம் name, பிதாவே. Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. God bless you.